தமிழகத்தில் விஜய் தலைமையிலான அரசா முன்னாள் IPS அதிகாரி வெளியிட்ட எக்ஸிட் போல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியலில் இதற்கு முன்பும் பல எக்ஸிட் போல் கணிப்புகள் வெளியாகி உள்ளன. ஆனால் முன்னாள் போலீஸ் அதிகாரி தலைமையில் ஒரு குழுவாக களமிறங்கி சேகரிக்கப்பட்ட இந்த புதிய எக்ஸிட் போல் அறிக்கை பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த அறிக்கையை வெளியிட்டவர் 1991ஆம் ஆண்டு IPS அதிகாரி ரவி. தமிழகத்தில் 31 ஆண்டுகளுக்கு மேலாக போலீஸ் துறையில் பணியாற்றியவர். திண்டுக்கல், நாகப்பட்டினம், விழுப்புரம், சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் வகித்த அனுபவம் இவருக்கு உள்ளது. மேலும் தாம்பரம் போலீஸ் கமிஷனரேட்டின் முதல் கமிஷனராகவும் பணியாற்றியவர். இந்த எக்ஸிட் போல் ஆய்வில் தமிழகத்தின் 234 தொகுதிகளும் முழுமையாக கவர் செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும் 10 முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் என மொத்தம் 2340 பேர் இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். ஒவ்வொரு தொகுதியிலும் சுமார் 1000 வாக்காளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டதாகவும் மொத்தம் 2,34,000 பேரிடம் இருந்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இளைஞர்கள் மட்டுமல்லாமல் பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் கருத்துக்கள் பெறப்பட்டன. மேலும் இந்த தகவல்கள் அனைத்தும் நவீன AI தொழில்நுட்பத்தின் மூலம் பகுப்பாய்வு செய்யப்பட்டதால் பிழைகள் குறைவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சர்வேயின் படி தமிழக வெற்றி கழகத்திற்கு 41% வாக்குகள் கிடைத்துள்ளதாகவும் இது ஒரு புதிய கட்சிக்கான மிகப்பெரிய முன்னேற்றமாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த வாக்கு சதவீதம் தொகுதிகளாக மாறும்போது 121 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் தனிப்பெரும் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும் எனவும் இந்த அறிக்கை கூறுகின்றது. இந்த ஆய்வில் மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலும் வெளியாகியுள்ளது. நீண்ட காலமாக பாரம்பரிய கட்சிகளுக்கு வாக்களித்து வந்த முதியவர்கள் கூட இந்த முறை புதிய கட்சிக்கு ஆதரவு அளித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இளைஞர்களை மட்டுமின்றி குடும்பங்களின் முழுமையான ஆதரவை பெறும் வகையில் ஒரு மௌன புரட்சி நடைபெற்றிருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. இதற்கிடையில் பல்வேறு ஊடகங்கள் வெளியிட்ட எக்ஸிட் போல் கணிப்புகளில் திமுக முன்னிலை வகிக்கும் என கூறப்பட்டிருந்த நிலையில் இந்த புதிய அறிக்கை முற்றிலும் மாறுபட்ட படத்தை காட்டுகின்றது. இதன் உண்மை நிலை என்ன என்பது விரைவில் வெளியாக உள்ள தேர்தல் முடிவுகளால் தெளிவாகும். தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள்? உங்கள் கருத்துக்களை கருத்து பகுதியில் பகிருங்கள்.